நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் 11/3/2024 முதல் 17/3/2024 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே. மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த வார கிரகங்கள் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்தில் 4 நாட்கள் இருந்து சஞ்சாரம் செய்கிறார். அப்புறம் 3 நாள் கும்பத்துக்கு போயிட்டு பலனை தரார். அப்போ செவ்வாய் பகவான் நல்ல நிலையில் இருக்கார். சூரியன் பொறுத்தவரையிலையும் 5 குடையவன் 11 அதே போல் 4 நாட்கள் இருக்கார். 3 நாட்கள், அதாவது 4 நாட்கள் கும்பத்தில் பலன் தருகிறார். கடைசி 3 நாள் மீனத்தில் வந்து பலன் தருகிறார். குரு பகவான் ராசியில் இருக்கார். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது கிரகங்களுடைய சஞ்சார நிலை 7ஆம் இடத்து அதிபதி 11லே கான்ஸ்டண்ட்டாக இருக்கார் சுக்கிர பகவான் இந்த வாரம் முழுவதும். அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த வாரம் ரொம்ப ரொம்ப அமக்கலமாக கிரகங்கள் நல்ல பலனை வாரி வழங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. உங்களை பொறுத்தவரையிலையும் பூர்வீகத்துக்கு அடிக்கடி போயிட்டு வருவீங்க, குலதெய்வ வழிபாடு பண்ணுவீங்க, பிள்ளைகளுடைய கல்வி மிக சிறப்பாக அமையும், அவங்களுடைய வளர்ச்சி சிறப்பாக இருக்கும், அவங்க நல்லா படிக்கிறாங்கன்னு இன்ஸ்டியூஷன்லேருந்து தகவல் வரும். அதே நேரத்தில் பூர்வீக சொத்து பிரிச்சிக்காதவங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கலாம். அது உங்களை குழந்தை பாக்கி இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன் மற்றும் ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபாடு இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வாரம் ரொம்ப சந்தோஷமாக இன்வால்மெண்ட்டோடு இருந்து சம்பாத்தியம் பண்ணுவீங்க. மற்றபடி உங்களுக்கு பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பும். ஏன்னா 2ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 2க்கும் 7க்கும் உடையவர் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். 2-11 லிங்க் இருந்தாலே நல்ல அற்புதமான வளர்ச்சி, பண பரிவர்த்தனை நிறைய நடக்கும். பணம் அதாவது வருமானம் பல வகையில் இருந்து வரக்கூடிய ஒரு காலகட்டம் சிறப்பாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு வாரம் அப்படின்னே சொல்லலாம். 6ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார். இளைஞர்களுடைய தேடல்கள் வந்து சாத்தியமாகும். அவங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க, இல்லை தேர்வு எழுதுகிறாங்க, இல்லை அவங்க ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிறாங்க. எதில் கலந்துக்கிட்டாலும் எதில் ஈடுபாடு காட்டினாலும் அவங்களுடைய தேடல் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். மற்றபடி எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். திருமண வயதில் இருக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். பேச்சுவார்த்தை நடத்துவாங்க, கைகூடி வரும். நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். நட்பு வட்டாரம் விரிவடையும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும். அதாவது உங்களை பொறுத்தவரையிலையும் அக்கம் பக்கம், எதிர் வீடு, பக்கத்து வீடு, வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், எல்லா இடத்துலையும் உங்களுக்கு செல்வாக்கு பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது. கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப அதாவது சுப நிகழ்ச்சிகளுக்கு கலந்துக்குப்பீங்க, இல்லை வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு போயிட்டு வருவீங்க. ஆன போதிலும் 8ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. சில பிரச்சனைகள் வரக்கூடும். அதாவது உங்களை பொறுத்தவரையிலும் வீட்டில் வயசான பெரியவங்க இருந்தால் அவங்க தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. மற்றபடி விழிப்புணர்ச்சியோடு இருங்க. 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறதால ஒரு சிலருக்கு தேவையில்லாத ஒரு அசிங்கம், அவமானங்கள் ஏற்படலாம். இருந்த போதிலும் 9ஆம் இடத்தை குரு பார்ப்பது மாபெரும் சிறப்பு. பாக்கிய நிலை
ஏற்படுத்துகிறது. வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் செல்லவிருக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். உயர்கல்விக்காக சென்றாலும் சரி, உத்தியோகத்திற்காக சென்றாலும் சரி, இல்லை சொந்த தொழிலுக்காகவே சென்றாலும் சரி, அதனை சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நிலை. இதெல்லாம் இல்லைங்க, நாங்கள் ஆன்மீக பயணம் தான் போகிறோம், இன்ப சுற்றுலா தான் போகிறோம், போயிட்டு வாங்க. எது எப்படி இருந்தாலும் ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும். கோயில் குளங்களுக்கு போயிட்டு வருவீங்க, தான தர்மங்கள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு தந்தையால் அனுகூலம், தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம். பாருங்கள், ராசிநாதன் 10ஆம் இடத்தில் அமர்ந்து 4ஆம் இடம் 5ஆம் இடத்தை பார்க்குறார். சொத்து பத்துக்கள் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லது நடக்கும். ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலகட்டம். காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு நல்லது நடக்கும். தேவையான சலுகைகள் கிடைக்கும். ட்ரான்ஸ்ஃபருக்காக காத்திருக்கிறீங்க, ட்ரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், உங்களுடைய சலுகைகள் நிச்சயமாக கிடைக்கும். 10ஆம் இடத்து அதிபதி சனி 11ஆம் இடத்தில் இருக்கிறது. தொழில் ரீதியாக ஒரு உச்ச பலனை, நல்ல பலனை எதிர்பார்ப்பீர்கள். ஏனோ தானோன்னு தொழில் பண்ணால் கூட அது பெரிய லெவலில் சம்பாத்தியத்தை பண்ணுவீங்க, ரீச் ஆகும். மற்றபடி வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். தந்தையால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். கடைசி 3 நாள் தந்தையால் செலவினங்களும் கூட ஏற்படும். மற்றபடி 7ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு எங்கே இருக்கிறார்? 12இல் நீச்சம் அடைஞ்சி வக்ரகதியில் இருக்கிறதால நல்ல நிலையில் இருக்கிறார். பெண்களால் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. பெண்களால் வருமானமும் கிடைக்கும், பெண்களால் செலவினங்களும் ஏற்படும். மற்றபடி இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பரான ஒரு வாரம். நினைக்கிறத சாதிக்க போகிறீங்கன்னு சொன்னால் மிகையாகாது. ரிஷப ராசி காலபுருஷனுக்கு 2வது ராசி. இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? கிருத்திகை 2, 3 4 பாதங்கள், ரோகிணி, மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. ராசிநாதன் 10ஆம் இடத்தில் அமக்கலமாக இருக்கார். 10 குடையவன் சனி பகவானோடு இணைந்து இருக்கிறார். உங்களை பொறுத்தவரையிலும் 7 குடையவன் 9, 10 இருக்கிறார் செவ்வாய் பகவான். சிறப்பான ஒரு அமைப்பு. இதில் இன்னும் ஒரு முத்தாய்ப்பான ஒரு விஷயம் என்னென்னா, ராகு பகவான் 11 இருக்கார். 11க்குரிய குரு பகவான் 12 இருந்து குரு பார்வை 4ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறது. அப்போது இந்த வார கிரகங்கள் இந்த ரிஷப ராசிக்கு அளப்பரிய பலன்களை வாரி வழங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. பாருங்கள், ராசிநாதன் 10ஆம் இடத்தில் இருக்கார். உங்களுடைய சிந்தனைகள், செயல்கள், எண்ணங்கள் எல்லாம் தொழிலை பற்றியும், இல்லை நீங்கள் பார்க்குற உத்தியோகத்தை பற்றி, அதையே முழு மூச்சாக இருந்து நீங்கள் இன்வால்மெண்ட்டோட சக்ஸஸ் பெறக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குது. அதுலேயும் இது 10ஆம் இடத்துல சுக்கிரன் அமர்ந்திருக்கிறாருன்னா கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், சனி பகவானும் அங்கே இருக்கார். இப்போ கலைத்துறை, சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள், கேமராவுக்கு முன்னால் இயங்குபவர்கள், கேமராவுக்கு பின்னால் இயக்குபவர்கள், முன்னால் நடிக்கிறவங்க, பின்னாடி டெக்னீஷியன், எல்லோருக்குமே பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த காலகட்டம். அது மட்டும் இல்லைங்க, வார கடைசியில் செவ்வாயும் அங்கே தான் வந்துடுறார் கடைசி 3 நாள். அப்போ சனி செவ்வாய் டெக்னீஷியன், அதாவது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், டிப்ளமா, இந்த டெக்னிக்கல் வைஸ் ஒரு கம்பெனி, லேத் ஃபேக்ட்ரி, இப்படி இதில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் கூட சிறப்பான காலகட்டம். அவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், சலுகைகள் கிடைக்கும், சம்பாத்தியம் கிடைக்கும். பூமிக்கு அடியில் நிலக்கரி சுரங்கம், பெட்ரோலியம் ப்ராடக்ட், இதில் வேலை பார்க்குறவங்களுக்கும் சிறப்பான காலகட்டம். சின்ன லேத் ஃபேக்ட்ரிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் பார்த்திங்கன்னா இரும்பு இல்லாத உபகரணம் இல்லை. இப்போ இரும்பு சார்ந்த தொழில், கம்பெனி, ஒரு லேத் ஃபேக்ட்ரி, இதெல்லாம் முதலாளித்துவத்துக்கும் சரி, தொழிலாளிக்கும் சரி எந்த ஒரு இதுவும் இல்லாமல், என்னவா முதல் 4 நாள் சூரியன் இருக்கார், அதுக்கப்புறம் மீனத்துக்கு போயிடுறாரு. கொஞ்சம் கருத்து வேறுபாடு வந்த போதிலும் ஒரு சுமூகமான ஒரு சூழல் ஏற்படும், நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும். மற்றபடி அரசு அதாவது
கருவூலம், அரசு கருவூலம், வங்கிகள், இன்சூரன்ஸு, ஃபைனான்ஸு, துணிக்கடை, நகைக்கடை, வியாபாரிகள், அது உற்பத்தியாளர்கள், அதில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள், இவங்க எல்லோருக்குமே சிறப்பான காலகட்டம். விவசாயம் சார்ந்த பிரிவில் பணியாற்றுபவர்களுக்கும் சரி. இப்படி கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள், இவங்களுக்கும் இந்த வாரம் ஒரு அற்புதமான ஒரு வாரம், சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது. வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாட்டு பயணம் போகணும்னு நினைக்கிறவங்க உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்குங்க. இந்த காலகட்டம் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்பு இருந்தால் நீங்கள் தாராளமாக சொல்லலாம், நல்லதே நடக்கும். உயர்கல்விக்காக போனாலும் சரி, உத்தியோகத்துக்காக போனாலும் சரி, சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. மற்றபடி இந்த ரிஷபராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா, வீடு வாங்க, மனை வாங்க, தோட்டத்துறவு வாங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலகட்டம். பிள்ளைகளுடைய கல்வி மிக சிறப்பாக அமையும். சொத்து பத்து வாங்க, வண்டி வாகனங்கள் வாங்க, கண்டிப்பாக உகந்த வாரம் அப்படின்னே சொல்லலாம். சாதிப்பீங்க. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். மற்றபடி வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல தகவல் கண்டிப்பாக வரும். 7ஆம் இடத்து அதிபதி நல்ல நிலையில் இருந்த போதிலும் 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதால உங்கள் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் அன்னோன்யம் இருந்த போதிலும் அவங்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. 8ஆம் இடத்தை குரு பார்க்குறார். வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து, நகை நட்டு, லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் அமைகிறது. சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒரு யோகமான காலங்க. தொழில் நல்ல அபிவிருத்தி ஆகி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. மற்றபடி வெளிநாட்டு விஷயம் அனுகூலத்தை தரும். நீங்கள் உயர்கல்விக்காக போனாலும் சரி, உத்தியோகத்துக்காக போனாலும் சரி, சாதிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக சொந்த தொழில் பண்ணுறவங்க, இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க, இதில் பார்த்திங்கன்னா சரியான ஒரு வருமானம், நல்ல ஒரு 100 ரூபாய் எதிர்பார்க்குற இடத்துல 100 ரூபாய் கட்டே கிடைக்கும்னா பாருங்களேன். அந்த அளவுக்கு நல்ல லாப மிகுதி ஏற்படும். 12ல் குரு இருந்தாலும் செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படுத்தி கொள்வீர்கள். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. சுப செலவுனா வீடு வாங்க, மனை வாங்க, ஃப்ளாட்டு வாங்க, மற்றபடி உங்களுக்கு கார், வண்டி, வாகனங்கள் வாங்கிறது, இல்லை அதை மாற்றி அமைக்கிறது, பிள்ளைகளுடைய கல்விக்காக செலவு பண்ணுறது, வெளிநாட்டு பயணத்துக்காக முயற்சி பண்ணி அதுக்காக செலவினங்கள், இப்படி உங்களுக்கு இந்த வாரம் சுப செலவுகள் ஏற்பட்டாலும் அது அற்புதமான ஒரு வாரம். ரிஷபராசி அன்பர்கள் சாதிக்க போகிறீங்க, சந்தோஷப்பட போகிறீங்க என்று சொன்னால் மிகையாகாது. நீங்கள் பூர்வீகத்தில் தான் ஏதாவது பிரச்சனை வரும். 5ஆம் இடத்துல கேது இருக்கார். பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் ஏதாவது இடர்பாடுகள் வரலாம். மற்றபடி குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள், பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்கள். இந்த வாரம் ரொம்ப ரொம்ப அமக்கலமாக இருக்கும். ராகு பகவான் உங்களுக்கு கொட்டி கொடுக்க போகிறார். யோக பாக்கியத்தை தரப்போகிறார் என்று சொன்னால் மிகையாகாது என்று சொன்னார். மிதுன ராசி காலபுருஷனுக்கு 3வது ராசி. மிருகசீரிஷம் 3, 4 பாதங்கள், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் உள்ளடக்கிய புத பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது புத பகவான் மீனத்தில் நீச்ச நிலையில் இருந்தாலும் வக்ரகத்தில் இருப்பதால் நல்ல நிலையில் இருக்கிறதாக ஒரு ஐதீகம். உங்களை பொறுத்தவரையும் ராசிநாதன் 10ஆம் இடத்தில் நல்ல நிலையில் இருக்கார். சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் தெளிவாக தன்னம்பிக்கையோடு இருக்கும். நல்ல அதிலேயே முனைப்போடு இருந்து தொழில் உத்தியோகத்தில் ஈடுபாடு காட்டி நல்ல ஒரு சக்ஸஸ் பெறக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்தவரையிலையும் முயற்சி ஸ்தானம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது. 3ஆம் இடம் சிறப்பாக இருக்குது. இளைய சகோதர சகோதரிகளால் ஆதரவு உண்டு. அவங்க உங்கள் வீட்டுக்கு வர, நீங்கள் அவங்க வீட்டுக்கு போக பரஸ்பரம் ஒற்றுமையான காலகட்டம். எடுக்கின்ற முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அது சக்ஸஸ் ஆகும்.
இளைய சகோதர சகோதரிகளுடைய நிலை சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மற்றபடி உங்களுக்கு பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி, டாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும். மற்றபடி 4ஆம் இடத்துல கேது இருக்கிறார். வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். அதை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழப்பு ஓடுற மாதிரி ஓடும். பட்டு பாதியில் போய் நின்று போய் பழுதாகக்கூடிய செலவு ப்ளஸ் மன உளைச்சல். அது மட்டும் இல்லை, தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. ஆன போதிலும் அவங்களுக்கு மருத்துவ செலவு வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவு கூடுங்க. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. எது ரொம்ப எசென்ஷியலோ அதை மட்டும் செய்யுங்க. மற்ற இல்லைன்னா எல்லாத்தையும் எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு பிபி சுகர் எகிறோம், நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க, குறை ஒன்றும் இல்லை. 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார். சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஷேர் மார்க்கெட் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாரம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். வீடு, சொந்த பூர்வீக சொத்து பிரிச்சுக்கலைன்னா இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கிங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். 6ஆம் இடத்தை சனி பார்க்குறார். தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. மற்றபடி விரோதிகளால் கூட சில பிரச்சனைகள் வரலாம். 7ஆம் இடத்தை குரு பார்க்குறது. திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும். நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். செவ்வாயினுடைய பார்வை 4ஆம் இடத்தை பார்க்கிறது. இப்போ 4ஆம் இடம் என்பது வீடு வாங்க, தோட்டம் தருவாங்க, ஃப்ளாட்டு வாங்க, இப்படி ஏதாவது ஒரு அசையா சொத்துக்களில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது விளங்குகிறது. உங்களை பொறுத்தவரையிலையும் 10ஆம் இடம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது. 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும், பாம்பாவது இருக்கணும். ராகுவே இருக்கிறார். அது ராசிநாதன் இருக்கிறார். சூரிய பகவான் 3 நாள் இருக்கார். கடைசி வாரம், கடைசி 3 நாள் இந்த வாரத்தில். அப்படி 10ஆம் இடம் மிக மிக சிறப்பாக இருப்பதால் உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு காலகட்டம். இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பு. அதாவது ராகு இருக்கிற இடத்த விரிவாக்கம் பண்ணுவாருங்க. நீங்கள் சாதாரணமாக ஏனோ தானோன்னு இருந்தாலும் கஸ்டமரே வந்து என்ன சார் கடையை இப்படியே வச்சுருக்கீங்க, நான் காசு தரேன் சார், கடையை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள் சார்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு இன்றைக்கி வந்து இந்த ராகு பகவான் நல்லது செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் தொழிலை விரிவாக்கம் பண்ணுவீங்க. இன்புட் இருந்தால் அவுட்புட் இருக்கத்தானே இருக்கும். அப்போ நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. 10ஆம் இடத்துல ராகு இருக்க கொடுத்து வைக்கணுங்க. பம்பரமாக சொல்று உங்களுக்கு நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. அது அரசு உத்தியோகமாக, ஏன்னா சூரியன் வர 3 நாள் கடைசியில் அங்கே தான் இருக்கார். அரசு உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, மற்றபடி பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், இவங்களுக்கும் சரி அற்புதமான காலகட்டம். ஃப்ளரிஷ் ஆகும். உங்களுக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். அப்போ தொழிலில் ரெட்டிப்பு வருமானம் வந்தே தீருங்க. நினச்சதை சாதிக்க முடியும். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். ஏன்னு சொன்னால் உங்களுக்கு அஷ்டமத்து சனி நடந்தது. கணவன் மனைவிக்குள்ள சண்டை, சச்சரவு, பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குன்னு சில இதெல்லாம் டைவர்ஸ் ஆகிருக்க வாய்ப்புகள் இருக்குது. அவங்க மறுபடியும் முயற்சி பண்ணுவாங்க திருமணத்துக்கு. அவங்க முயற்சி பண்ணால் இந்த காலகட்டம் அது சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னா சக்ஸஸ் ஆகும் இந்த வாரம். மற்றபடி உங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதி சந்திரன் 12ல் உச்ச நிலையில் இருக்கிறதால பொருளாதாரத்தில் உங்களுக்கு அளவு கடந்த ஒரு சுபீட்சத்தை கொடுத்தே தீருவார் இந்த கிரகங்கள் இந்த ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி இந்த வாரம் இந்த ராசியில் பிறந்தவர்கள் இந்த 4ஆம் இடத்துல கேது இருக்கிறதால
உங்களுக்கு வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. உங்களுக்கும் உடம்பு முடியாமல் போகும். பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்க. மற்றபடி ஈஸ்வரன் 9ஆம் இடத்தில் சனீஸ்வரன் இருக்கிறார். ஈஸ்வரனுடைய அருளால் உங்களுக்கு எல்லாம் பாக்கிய நிறைவுகள் கிடைக்கப் போகிறது. தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அஷ்டமத்து சனி இப்போது அந்த அளவுக்கு நீங்கள் ரிலீஃப் ஆகி சாதிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறீர்கள். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு சாப்பிட உறங்க உண்ண நேரம் இருக்காது. அந்த அளவுக்கு பிஸி ஷெட்யூல். நல்ல சம்பாத்தியத்தில் இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க என்று சொன்னால் மிகையாகாது. கடக ராசி காலபுருஷனுக்கு 4வது ராசி. புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் ஆயில்ய நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? என்ன சார், எங்களுக்கு தான் அஷ்டமத்து சனி போயிட்டுருக்க சார். அஷ்டமத்து சனி இருக்குது, மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது அல்லவா? அப்போது என்ன தான் அஷ்டமத்து சனின்னா அதுக்காக நீங்கள் வேலைக்கு போகாமல் இருக்க போகிறதில்ல, உண்ணாமல் இருக்க போகிறதில்ல. பிரச்சனைகள் இருக்கத்தான் இருக்குது. அதுக்கு நீங்கள் சனி பகவானுக்கு பிரீத்தி பண்ணுங்கள். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமொய் தழுவ சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள். சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யுங்கள். தலைக்கு வர்றது தலைப்பாயோடு போகும். மற்றபடி பாருங்கள், 10ஆம் இடத்துல குரு இருந்து உங்களுக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார். இதை விட ஒரு குடுப்பில் வேறு என்னங்க வேணும்? 2ஆம் இடத்தை குரு பார்த்தா குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை, நல்ல பண வரவு, பொருள் வரவு, கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். ஃபைனான்ஸையே தொழிலாக செய்யக்கூடியவர்களுக்கு அற்புதமான காலகட்டம். வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஃப்ளரிஷ் ஆகும். நல்ல அதாவது உதாரணமாக வழக்கறிஞர் இருக்கீங்க, ஆசிரியர் பெருமக்கள், பேராசிரியர்கள், சொற்பொழிவாளர்கள், ஜோதிட அறிஞர்கள், இவங்களுக்கெல்லாம் இப்போது நேரம் நல்லா இருக்குது. நல்லா அவங்க சொல் எடுபடும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும். குடும்பத்தில் நண்பர்கள், உறவினர்களுடைய வருகையால் வீடே களை கட்டும் அப்படின்னு சொல்லலாம். 3ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கலாமா? சூப்பர். 3ஆம் இடத்துல கேது இருந்தால் யோக பாக்கியங்கள். உபஜயஸ்தானத்தில் பாபகிரகங்கள் இருந்தால் அப்படி ஒரு கொடுப்பனங்க, சிறப்பாகவே இருக்கும். சாதிக்க போகிறீங்க. ஆனால் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் ஒன்றா கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி 4ஆம் இடம் குரு பார்வையில் இருக்குது. சுகஸ்தானத்தை குரு பார்க்குது, ஆரோக்கிய ஸ்தானத்தை குரு பார்க்குது. 2ஆம் இடம் தன வரவு, பொருள் வரவு, தனபாக்கியம் இதெல்லாம் இருக்குது. இந்த கடகராசிக்கு என்ன தான் அஷ்டமத்து சனியாக இருந்தாலும் பாருங்கள், பொருள் வரவு இருக்குது, குடும்பத்தில் நிம்மதி இருக்குது. 4ஆம் இடம் சுகஸ்தானம் திருப்தி, ஆரோக்கிய ஸ்தானம் அதை விட திருப்தி. வேறு என்னங்க வேணும்? 4ஆம் இடம் குரு பார்வையில் இருக்கிறதால தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம். அசையா சொத்துக்கள் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லது நடக்கும். சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணிங்க. ஒரு சிலர் அது சுக்கரனுடைய வீடாக இருக்கிறதால வண்டி வாகனங்கள் பழசை விற்றுட்டு புதுசு வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம் சிறப்பாக இருக்குது. பிள்ளைகளுடைய கல்வி மிக மேம்பாடு அடையும். 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார். பிள்ளைகளுக்கு படிக்கிற இடத்துல ஏதாவது இடர்பாடுகள் வரலாம், பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் வரலாம். மற்றபடி உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். ஆரோக்கியமாக இருக்க போகிறீங்க. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போங்க, நல்லதே நடக்கும். உயர்கல்விக்காக போனாலும் சரி, உத்தியோகத்துக்காக போனாலும் சரி, சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி, நீங்கள் சாதிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஆன்மீக பயணம், இன்ப சுற்றுலான்ற பேரில் போயிட்டு வந்தாலும் நீங்கள் நிச்சயமாக சந்தோஷத்தை பெறக்கூடிய ஒரு வாரம் என்று சொல்லலாம். உங்களை பொறுத்தவரையிலையும் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழில் அமக்கலமாக போகுங்க. இந்த இரும்பு சார்ந்த துறை, அதாவது சின்ன லேத் பேட்டிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் பார்த்திங்கன்னா முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் சில கருத்து வேறுபாடுகள் வரும். எச்சரிக்கையாக இருக்கணும். ஆனாலும் அது பேசி சரி பண்ணிடுவீங்களாம்.
செவ்வாய் சனியும் ஒன்றா சேர்றாங்க. இந்த காலகட்டம் என்னன்னா ஏதாவது பிரச்சனைகள் வரும். அதாவது பூகம்பங்கள் வரலாம், அதே நேரத்தில் நிலச்சரிவுகள் ஏற்படலாம், ஃபயர் தேவையில்லாத இடத்துல எங்கேயாவது ஏதாவது ஒன்று எரிஞ்சு போகலாம். இதுபோல் சில பிரச்சனைகள் வரும், எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். மற்றபடி உங்களுக்கு 9ஆம் இடத்துல ராகு, அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. சூப்பரான காலகட்டம். தொழில் ஒரு சிலருக்கு மாற்றங்கள் இருக்கும், இடமாற்றம் இருக்கும். அந்த கடை இந்த தெருலேருந்து அடுத்த தெருக்கு போயிடுச்சிங்க, மெயின் மார்க்கெட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம், மெயினான இடத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஃபேவரபுளாக தான் இருக்குமோ ஒழியா இந்த குருவால் கெடுதல் கிடையாது. அதுலேயும் ஒரு சிலருக்கு இந்த அரசு துறை, தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கும் கூட பார்த்திங்கன்னா ஒரு சில இடமாற்றங்கள் இருக்கலாம். பதவி உயர்வு ஒரு சிலருக்கு ஏற்படும், ஊதிய உயர்வு இருக்கும். மற்றபடி டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். எதிர்பார்க்காதவங்களுக்கும் ஒரு சிலருக்கு நல்லதாக வாய்ப்புகள் வரும் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல தொழில் சிறப்பாக சென்று சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். சந்தோஷமான காலகட்டம். மொத்தத்தில் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த 11ஆம் இடத்து அதிபதி 4க்கும் 11க்கும் உடையவர் 8ஆம் இடத்தில் இருந்த போதிலும் குறை ஒன்றும் இல்லை. அது அங்கேருந்து 2ஆம் இடத்தை பார்க்குது, தனஸ்தானத்தை. அப்போ பொருளாதார வரவு சிறப்பாக இருக்கும். இப்போ தேவகுரு அசுரகுரு 2 பேரும் தனஸ்தானத்தை பார்க்குறாங்க. அதை விட ஒரு சிறப்பு வேறு என்னங்க இருக்குது? ஸோ மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த ராசியில் பிறந்தவர்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள், துர்க்கையை போற்றுங்கள். இந்த வாரம் சிறப்பான ஒரு வாரம். சந்திராஷ்டமம் அஷ்டமத்து சனின்னு மறந்துடுங்க, மற்றதெல்லாம் நல்லதே நடக்கும். சிம்ம ராசி காலபுருஷனுக்கு 5வது ராசி மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த சிம்ம ராசியினுடைய அதிபதி கும்பத்தில் 4 நாட்கள் இருக்கார். கடைசி இந்த வாரத்தில் 3 நாள் மீனத்துக்கு போயிடுறார். இது 7ஆம் இடமாக இருக்குது முதல்ல, அதுக்கப்புறம் 8ஆம் இடமாகிடுது. ஸோ 7ஆம் இடத்துல இருந்தாலும் நல்ல இடமா இருந்தாலும் அது பகை வீடு, பகை கிரகமான சனி பகவானோடு இணைஞ்சிருக்கார். அப்புறம் 8ஆம் இடத்துல போய் இருக்கார் கடைசி 3 நாள். அப்போ மொத்தத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிநாதன் இந்த வாரம் சஞ்சார நிலை சரியில்லாத ஒரு சூழல் இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணும். வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் எச்சரிக்கையோடு இருக்கணும். எதுலேயும் நம்பர் 1 வரக்கூடியவர்கள், எதையும் சாதிக்கக்கூடியவர்கள். ஆனாலும் இந்த வாரம் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போகணும் அப்படின்னு சொல்லணும். ஆன போதிலும் ராசியை குரு பார்க்குறார். ராசியை குரு பார்க்குறது ஒரு 50% ஓகே, குறை ஒன்றும் இல்லை. மறைமூர்த்தி கண்ணான்ற மாதிரி இருக்குது. மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த சிம்ம ராசி. இதில் 2ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல ராகு, அதுவும் ஒரு மைனஸ் தாங்க. மொத்தத்தில் இந்த வாரம் சிம்ம ராசி அன்பர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், விழிப்புணர்ச்சியாக இருக்கணும். என்னதான் ஒரு அந்யோன்யமான ஒரு தம்பதியராக இருந்தாலும் அவங்களுக்குள்ள சண்டையை வர வச்சிடும் இந்த கேது பகவான். ஏன்னா 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் கேது இருக்கிறது குடும்பத்தை நல்லாவே பிரிப்பார். அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. வாழ்க்கை விட்டு கொடுத்து போனால் எல்லாம் சரியாயிடும். கணவன் மனைவிக்கு மட்டும் இல்லை, மற்ற குடும்ப உறுப்பினர்கள் கூட உங்களுக்கு கொஞ்சம் அனுசரித்து போக மாட்டாங்க. சண்டை சச்சரவுன்னு அவங்க பங்குக்கு அவங்க சண்டை போடுவாங்க. கொடுக்கல் வாங்கல், பண வரவு இருந்த போதிலும் கொடுக்கல் வாங்கல் வச்சிக்க வேண்டாம். எச்சரிக்கையோடு இருங்க. முயற்சி ஸ்தானம் சிறப்பாக இருக்குது. எடுக்கின்ற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும். தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் வரும். பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் கதவை தட்டும்.
நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. மற்றபடி 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு, அதுவும் ஒரு மைனஸ் தான். தாய் வழி சொந்தங்கள் அனுகூலமாக இருக்காது. தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும். வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். இதையும் தாண்டி உங்களுக்கும் உடம்பு முடியாமல் போகும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் அனுகிரகத்தால் உங்களுக்கு ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். அதையும் பார்த்தீங்கன்னா சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம். எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ஜாலியாக சந்தோஷமாக இருப்பீங்க. ஏன்னா 5ஆம் இடத்தை சனி குரு பார்த்தாலே சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 1000 பிரச்சனை இருக்கும், வெளியே காட்டிக்க மாட்டேங்க, அந்த அளவுக்கு இருக்கும். 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். உங்களை பொறுத்தவரையிலையும் 7ஆம் இடத்துல சனி இருக்கார். அப்போது கணவன் மனைவிக்கு கருத்து வேறுபாடு வரும்னு இங்கேயே சொல்லிட்டோம். இங்கேயும் நண்பர்கள்கிட்டையும் மோதல் இருக்கும். வீண் வாக்குவாதம். வேலை பார்க்குறது, தொழில் பண்ண இடத்துல வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். யார் என்ன சொன்னாலும் சரின்னு தலையாட்டிட்டு வந்துட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. வாக்குவாதத்தில் இறங்கிட்டிங்கன்னா சண்டை சச்சரவு பிரச்சனை பிரிவினன்னு கொண்டு போய் அது அலுவலகமாகட்டும் இல்லை எங்கேயாவது பிரச்சனையில் கொண்டாந்து முடியும். அதுவும் ராகு 8ஆம் இடத்துல இருக்கார். 8ங்கிறது அசிங்க அவமானத்தை தரக்கூடிய இடம். அந்த இடத்துல போய் ராகு பகவான் இருக்காருன்னு சொன்னால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க. குறிப்பாக பார்த்தேன்னு சொன்னால் நீங்கள் யார் வம்பு தும்புக்கும் போகாதீங்க. பஞ்சாயத்து பண்ணுறேன்னு யாராவது உங்களை கூப்பிட்டு போனால் நீங்கள் போகாதீங்க, அவாய்ட் பண்ணிவிடுங்க. நல்லது செய்கிறேன்னு கட்சியில் உங்களுக்கே அதுக்கு பிரச்சனையாக வரும். எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. மற்றபடி 10ஆம் இடத்துல குரு ஒரு சிலருக்கு, அதாவது 9ஆம் இடத்துல குரு இருக்கார். யோக பாக்கியங்களை தரக்கூடிய ஒரு அமைப்பு. சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க. தொழில் நல்ல விருத்தியாகும். சுக்கிர பகவான் 8ஆம் இடத்தில் இருந்த போதிலும் குறை ஒன்றும் இல்லை. நட்பு வீட்டில் தான் இருக்கார். தொழில் சிறப்பாக செல்லும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போங்க, நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். இந்த சிம்ம ராசிக்கு 2 நாள் சந்திராஷ்டமம் வருதுங்க. 11, 12 சந்திராஷ்டம நாளாக இருப்பதால் எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கையை வழிபாடு செய்யுங்க. பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்க. ஈஸ்வரனை போற்றுங்க. இந்த வாரம் இந்த ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை தரக்கூடிய வாரமாக இருக்கிறதால விழிப்புணர்ச்சியோடு இருங்க. குறை ஒன்றும் இல்லை. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. கன்னி ராசி காலபுருஷனுக்கு 6வது ராசி. உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்த நட்சத்திரம், சித்திரை 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த ராசிநாதன் புத பகவான் 7ஆம் இடத்தில் நீச்ச நிலையில் இருந்தாலும் வக்ரகதியில் இருப்பதால் நீச்ச பங்கம் பெறுகிறார். நல்ல நிலையில் இருந்து ராசியை பார்க்குறார். பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள், டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், கணிதம், கணக்கு, அக்கௌண்ட்ஸ் பார்க்குறவங்க, அக்கௌண்டன்ட்டு, இதுபோல் அன்பர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வாரம் சிறப்பாகவே இருக்கும். குறை ஒன்றும் இல்லை. இருந்த போதிலும் இந்த ராசியில் கேது பகவான் இருக்கிறதால நீங்கள் ஒரு தாழ்வு மனப்பான்மை உங்களுக்கு ஏற்படும். நீங்கள் ரொம்ப நல்லவங்க, எல்லார்கிட்டையும் அனுசரித்து போவீங்க, விட்டு கொடுத்து போவீங்க, காரியவாதி. இருந்தாலும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ரொம்ப டெப்த்தாக ஃபீல் பண்ணி இது நம்மளால் முடியுமா, செய்ய முடியாதா அப்படின்னு தனிமை விரும்பி ஏகாந்த விரும்பியாக இருப்பீங்க. யார்கிட்டையும் அதிகமாக ஒட்ட மாட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கும்.
எது எப்படி இருந்த போதிலும் உங்களுக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்த போதிலும் அங்கிருந்து பார்வை 2ஆம் இடத்தை பார்க்குறார், குடும்பஸ்தானத்தை பார்க்குறார், தனஸ்தானத்தை பார்க்குறார். அப்போது குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை ரொம்ப சிறப்பாக இருக்கும். பண வரவு அற்புதமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். ஃபைனான்ஸையே தொழிலாக செய்யக்கூடியவர்களுக்கு அற்புதமான காலகட்டம். வாக்கு சாதுரியமுடைய கன்னிராசி அன்பர்கள் நல்ல ஷைன் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களுடைய சொல்லும் செயலும் எடுபடும். வழக்கறிஞராக இருக்கீங்க, ஒரு ஆசிரியராக இருக்கீங்க, இல்லை ஜோதிடராக இருக்கீங்க, இந்த காலகட்டம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சக்ஸஸ் நடக்கும். அப்படி ஒரு வாக்கு பலிதம் உண்டாகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும். மற்றபடி 3ஆம் இடம் சனி பார்வையில் இருக்கிறதால கொஞ்சம் இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். எடுக்கின்ற காரியங்கள் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் ஜெயிக்கலனாலும் அடுத்த அட்டம்ப்ட்டு கண்டிப்பாக ஜெயிக்கும். இளைய சகோதர சகோதரிகளுக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. 4ஆம் இடம் குரு பார்க்குறார், அற்புதமான ஒரு சூழல். 2ஆம் வீட்டை குரு பார்க்குறார், நிறைய காசு பணம் சேருது வருதுன்னு சொன்னால் அப்போ 4ஆம் இடம் ஏதாவது ஒன்று பண்ணுவீங்கள்ல. வீடு வாங்குவீங்க, மனம் வாங்குவீங்க, ஃப்ளாட்டை வாங்குவீங்க, இல்லை உங்களுக்கு பொறுத்தவரையிலும் 2 வீலர் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, 4 வீலர் வாங்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் நடக்கும். இந்த 4ஆம் இடம் இந்த ஸ்பெக்குலேஷன், இந்த ஏஜென்சி வச்சு நடத்துகிறவங்க, இவங்களுக்கெல்லாம் கூட ரொம்ப சிறப்பான காலகட்டம். மொத்தத்தில் படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க, எந்த குறையும் கிடையாது. 5ஆம் இடத்து அதிபதி 6ல் போய் நின்றாலும் இந்த கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு விபரீத ராஜயோகம் கிடைக்கும். இந்த சனி பகவான் இந்த கன்னி ராசியினுடைய பிறந்த இளைஞர்களுடைய தேடல்கள் என்பது ரொம்ப சாத்தியமாகும். அதாவது ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க, இல்லை ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிறீங்க, எதில் ஈடுபாடு காட்டினாலும் அதில் பெரிய அளவுக்கு சாதிக்க முடியும் என்று சொன்னால் மிகையாகாது. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் தான் இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். மற்றபடி உங்களுக்கு 7ஆம் இடத்தில் ராகுவே இருக்கிறார். ராசிநாதன் இருந்தாலும் ராகு மீறி ராசிநாதன் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வரும். விட்டு கொடுத்து போங்க. நண்பர்கள்கிட்டயே கருத்து மோதல்கள், கருத்து பேதம் ஏற்படும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அப்படின்னு சொல்கிறோம். கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் சண்டை சச்சரவு வரலாம். அனுசரித்து போங்க. வெளிநாடு போகணும், வெளி மாநிலம் போகணும், வெளியூர் போகணும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டீங்க போகிறீங்கன்னா அது குடும்பத்தை விட்டு பிரிஞ்சால் அது ஒரு மாதிரியான பிரிவு. ஆனால் உள்ளூர்லேயே இருந்துக்கிட்டு சண்டை போட்டு பிரச்சனை வர்றதுங்கிறது தான் பெரிய விஷயம். அதனால் எச்சரிக்கையோடு இருங்க. வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் வேலைக்காக, உத்தியோகத்துக்காக அல்லது சொந்த தொழிலுக்காக செல்ல முயற்சிப்பவர்கள் தாராளமாக செல்லலாம். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலகட்டம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது 8ஆம் இடத்துக்கு குரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தேடி தருவார். 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் 8ஆம் இடமாக வருவதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கும். எப்படி? அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வருவாங்க. அல்லது அவங்க பார்த்திங்கன்னு சொன்னால் அப்போ வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கும். இப்படி நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக இருக்குது. புதனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களுக்கு ஒரு பொற்காலமாக விளங்குகிறது. பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, மீடியா துறையில் பணியாற்றுபவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான காலகட்டம். செலவினங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு சுப செலவுகளே ஏற்படும். இந்த கன்னி ராசிக்கு 12, 13, 14 சந்திராஷ்டம நாட்களாக வருவதால் எச்சரிக்கையோடு இருங்க. சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிங்க. மற்றபடி பிரச்சனை தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள், துர்க்கையை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. துலா ராசி காலபுருஷனுக்கு 7வது ராசி. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. சித்திரை 3, 4 பாதங்கள், சுவாதி நட்சத்திரம், விசாகம் 1, 2, 3 பாதங்கள் உள்ளடக்கி இந்த ராசிக்கு இந்த வாரம்
கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் இடத்துல குரு இருக்கிறார், 6ல் ராகு, அஷ்டலட்சுமி யோகம், 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார். ராசிநாதன் 5ஆம் இடம் சென்று நல்ல பலனை தர இருக்கிறார். 7க்குடைய செவ்வாய் 4ஆம் இடத்தில் 4 நாட்களும் 5ஆம் இடத்தில் 3 நாட்களும் சஞ்சாரம் செஞ்சு பலனை தர இருக்கிறார். இப்படி கிரகங்களுடைய நிலைகள் மிக சிறப்பாக இருப்பதால் துலா ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சிறப்பான ஒரு வாரம், நல்ல பலனையே பெறப்போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. முதல்ல ராசியை குரு பார்க்குறார், 7ல் குரு இருந்து, அதாவது கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். ஒரு சிலர் சமூகத்தில் ஒரு பெரிய பொறுப்பில் இருப்பாங்க, சம்பளம் வாங்காமல் இருப்பாங்க, வாங்காத கௌரவ பதவியில் பொறுப்பில் இருப்பாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காலகட்டம் நல்ல மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கூடும். திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்பட்டு சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது 11ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் அற்புதமான ஒரு வருமானம், நல்ல வருமானம் வரப்போகிறது. பணம் பல வகையில் இருந்து பையை நிரப்பப் போகிறது அப்படின்னு சொல்லலாம். இருந்த போதிலும் 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதால கொடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க. குடும்ப உறுப்பினர்கள் கணவன் மனைவி கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா குடும்பஸ்தானத்தில் சனி பார்வை இருப்பதால் குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பீங்க, ஏன்னா 7ல் குரு. பட் குடும்பத்தில் மற்ற குடும்ப உறுப்பினர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரக்கூடிய அமைப்பு, வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் பிரச்சனைகள் வர காரணம் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், முயற்சி ஸ்தானம். நீங்கள் எடுக்கிற எந்த முயற்சியாக இருந்தாலும் அது பெரிய வெற்றியை தேடித்தரும். இளைய சகோதர சகோதரிகளால் ஆதரவு உண்டு. தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது. பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி, லாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் கதவை தட்டப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. 4ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார். நல்ல பண வருவாய் வருது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 4ஆம் இடம் செவ்வாய் இருக்கிறதால வீடு, வாசல், மனை, ஃப்ளாட் வாங்க, வீடு கட்ட, இப்படி ஏதாவது ஒரு சுப செலவில் இறங்குவீர்கள். கண்டிப்பாக அசையா சொத்துக்களில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். 5ஆம் இடத்துல கடைசி 3 நாள் அங்கே போய் உட்காந்துருக்காரு கும்பத்தில் செவ்வாய். அப்போ 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துலேயும் வீடு கட்டவோ வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணவோ ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க, செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி 6ஆம் இடத்துல ராகு இருக்க கொடுத்து வைக்கணுங்க. அதாவது இந்த இளைஞர்களுடைய தேடல்கள், துலா ராசியில் பிறந்த இளைஞர்களுடைய தேடல்கள் என்பது சாத்தியமாகும். அவங்க எல்லாம் தேடுவாங்க, வேலை வாய்ப்பை தேடுவாங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாங்க, எக்ஸாம் எழுதுவாங்க, யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, குரூப் 4, குரூப் 2, பேங்க் எக்ஸாம், ரயில்வே சர்வீஸ், இப்படி எக்ஸாம் எழுதுவாங்க. அவங்க அதில் கண்டிப்பாக இப்போ தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு காலகட்டம். இல்லை ஸ்போர்ட்ஸில் கலந்துப்பாங்க, அந்த ஸ்போர்ட்ஸ்லேயும் அவங்க வின் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும், கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த வாரம் சாதிப்பீர்கள், சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம். நண்பர்களால் ஆதாயம், நட்பு வட்டாரம் விரிவடையும், கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு அரசு உத்தியோகமாகட்டும்,
காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, IAS, IPS, IFS அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள் அத்துணை பேர்களுக்கும் பார்த்திங்கன்னா சலுகைகள் கிடைக்கும். நல்ல சந்தோஷமாக வேலை பார்க்க போகிறீங்க. மேலிடத்தில் ரெகக்னேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதே நேரத்தில் 11ஆம் இடம் குரு பார்வையில் இருப்பது எண்ணிய செயல் ஈடேறுதல், தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது. மூத்த சகோதரத்தால் ஆதரவு உண்டு. எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது. காரியம் வெற்றி கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள். ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க. மற்றபடி உங்களுக்கு 15, 16, 17 சந்திராஷ்டமம் தேதிகள். அந்த 3 நாளும் சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிங்க. எச்சரிக்கையாக இருப்பங்க. தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். மற்றபடி குறைவொன்றும் இல்லை. இந்த வாரம் துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு யோகமான ஒரு வாரமாக, கண்டிப்பாக யோகமான ஒரு வாரம். விருச்சிக ராசி அப்படின்னும் பொழுது காலபுருஷனுக்கு 8வது ராசி. செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு. 3ஆம் இடத்தில் 4 நாட்கள் உச்ச நிலையிலும், மகரத்தில், கும்பத்தில் 3 நாட்கள், 4ஆம் இடத்திலும் கும்பத்திலையும் செவ்வாய் சஞ்சாரம் செஞ்சு பலனை தர இருக்கிறார். ராசிநாதன் நல்ல நிலையில் இருப்பது மாபெரும் சிறப்பு. 6ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்த போதிலும் பார்வை பலம் சுபமாக இருக்கிறது. 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அதோடு பார்த்திங்கன்னா 12ஆம் இடம் 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 10ஆம் இடத்தை குரு பார்த்தா தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை கண்டிப்பாக உண்டு. அப்போ நல்ல வருமானம், குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது. இந்த விசாகம் 4ஆம் பாதம், அனுசம், கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அமக்கலமாக இருக்குமா அப்படின்னா ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ராசிநாதன் முயற்சி ஸ்தானத்தில் உச்ச நிலையில் இருப்பது, அங்கிருந்து 8ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்ப்பது, இது மாபெரும் சிறப்பு. காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, IAS, IPS, IFS அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள், பிளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள், விவசாயம் சார்ந்த துறையில் பணியாற்றுபவர்கள், இவங்க அத்துணை பேர்கள் அற்புதமான காலகட்டம். இந்த சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருக்கிறது. ஒரு சிலர் பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்கலாம், இல்லை புதுசாகவே வந்து 2 வீலர் மாற்றலாம், இல்லை 4 வீலர் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. வீடு கட்ட, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண, வீட்டை அலங்காரம் பண்ண, பெயிண்ட் பண்ண, இப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க. மற்றபடி உங்களுக்கு சூரியன் சனி இணைவு அப்படின்னும்போது உங்களுக்கு சூரியன் 4 நாள் கும்பத்தில் அதிகபட்சமாக இருக்கிறதால சொந்த தொழில் பண்ணவங்களுக்கு அமக்கலமான ஒரு வாரம். ஆனால் தகப்பனுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க. 5ஆம் இடத்துல உங்களுக்கு புத பகவான் இருக்கிறார். இது மாபெரும் சிறப்பு. 5ல் ராகு இருக்கிறார். அப்போது உங்களை பொறுத்தவரையிலும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம். பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. எச்சரிக்கையாக செல்லுங்கள். மற்றபடி உங்களுக்கு இந்த வாரம் வெளியூர் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தருமா அப்படின்னா உங்கள் ஜனனகால ஜாதகத்தை பார்த்துக்குங்க. ஒரு ஜோசியர்கிட்ட வெளிநாடு போகணும்னு ஒரு அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக இந்த வாரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். கிரகம் உங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கும் இந்த ராகு பகவான். மற்றபடி 7க்குடைய சுக்கிரன் உங்களுக்கு 4ஆம் இடத்தில் இருப்பது மிக மிக சிறப்பு. வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம். கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும். அதாவது விருந்தாளிகள் மற்றபடி நட்பு வட்டாரங்கள் வீட்டுக்கு வருகை தருவார்கள். வீடே சந்தோஷமாக காலகட்டம். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக ஏற்படும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 10ஆம் இடத்தை உங்கள் ராசிநாதன் செவ்வாயும் பார்க்கறதால
ரொம்ப ரொம்ப வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலைக்கு சேரணுமோ அந்த துறையில் கண்டிப்பாக சேர்ந்து ஷைன் பண்ணக்கூடிய காலகட்டம். சொந்த தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக தொழில் துவங்கலாம். அற்புதமான ஒரு நேரம், சாதிக்கக்கூடிய ஒரு நேரம். இல்லைங்க நான் ஏற்கனவே தொழில் பண்ணிகிட்ருக்கேன்னா இப்போது நல்ல சம்பாத்தியம், ரெட்டிப்பு வருமானம் வரும், நல்ல சம்பாத்தியம் வரும். அதே நேரத்தில் வேலையில் இருக்கிறவங்க, அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னு சொன்னால் அரசு துறை மற்றபடி அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான சலுகைகள் கிடைக்கும். தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் சரி, ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறவங்க, இதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு காலகட்டம். அதே பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறையில் பணிபுரிபவர்களுக்கு கூட ஒரு பொற்காலமாக விளங்குகிறது. டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், இந்த ஆடிட்டர்ஸு, வழக்கறிஞர்கள், இது போன்ற அன்பர்கள், புதனுடைய ஆதிக்கம், ஆசிரியர் பெருமக்கள், இவங்க எல்லாருக்குமே சிறப்பான காலகட்டம். இந்த விருச்சிக ராசியில் பிறந்து வந்த ஜோதிடர் பெருமக்கள், யூடியூப் நடத்தக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் கூட ரொம்ப சிறப்பாக செல்லும். மற்றபடி உங்களுக்கு 11ஆம் இடத்தில் கேது இருக்க கொடுத்து வைக்கணும். சாதிக்க போகிறீர்கள். கேது பகவான் உங்களுக்கு நல்லது செய்ய போகிறார். 11 கேது மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம். மற்றபடி 11 இருக்கும் கேது பகவான் அளப்பரிய ஒரு பலனை உங்களுக்கு தரப்போகிறார். நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. 12ஆம் இடம் குரு பார்வையில் இருப்பதால் சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாரம். சுப செலவுகள், பிள்ளைகளுடைய கல்வி, வீடு வாங்க, மனை வாங்க, தோட்டத்துறவு வாங்க, வீடு கட்ட, ஃப்ளாட்டு வாங்க, கார் வாங்க, டூ வீலர் வாங்க, இப்படி வீடு இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ண, வீடு பெயிண்ட் பண்ண, அலங்காரம் பண்ண, இப்படி பல நிலைகளில் உங்களுக்கு சுப செலவுகள் காத்திருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்திங்கன்னா நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. அர்த்தாசிரம சனி நடக்கிறது. அதனால் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சனீஸ்வர தேவி இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள். மற்றபடி உங்களுக்கு இந்த வாரம் நம்பிக்கையான ஒரு அற்புதமான ஒரு வாரம், சாதிக்கக்கூடிய ஒரு வாரம். தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9வது ராசி. மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது குரு பகவான் மேஷத்தில் 5ஆம் இடத்தில் அமர்ந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். 9ஆம் இடம் 11ஆம் இடத்தையும் பார்வை பதிந்து கொண்டிருக்கிறார். ராகு பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கார். 7க்குடைய புதனும் 4ஆம் இடத்தில் இருக்கார். சூரிய பகவான் 9க்குடையவர் 3ஆம் இடத்தில் 4 நாட்களும் மீனத்தில் 3 நாட்களும் சஞ்சாரம் செய்கிறார். உபஜயஸ்தானத்தில் சுக்கிரனும் சனி பகவானும் இருக்கிறார்கள். 5க்குடைய செவ்வாய் 2ஆம் இடத்திலும் 3ஆம் இடத்திலும் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். கிரகங்களுடைய நிலைகள் மிக மிக சிறப்பாக இருப்பதால், சஞ்சார நிலைகள் சிறப்பாக இருப்பதால் இந்த தனுர் ராசிக்கு இந்த வாரம் அமக்கலமான பலன்களை கிரகங்கள் வாரி வழங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. உங்களை பொறுத்தவரையிலையும் 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் 9ஆம் இடம் 11ஆம் இடம் ராசியை குரு பார்க்க, முக்கியமான இடம்லாம் குரு பார்வை இருக்கிறது. 5ஆம் இடத்துல குருவே இருக்குன்னு சொன்னால் ஒரு யோகமான ஒரு காலம். அதை விட ஒரு யோகம்னா 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது. சாதிக்கக்கூடிய ஒரு நிலையில் கிரகங்களுடைய சஞ்சார நிலை அமைந்திருக்கிறது. பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரும். பூர்வீகத்தில் வீடு கட்ட, மனை வாங்க, தோட்டத்துறவு வாங்க, விவசாயத்தில் ஈடுபாடு கொள்ள அற்புதமான ஒரு காலகட்டம். இந்த சனி பகவான் உங்களுக்கு தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்ல பலனை வாரி வழங்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறார்.
3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காருன்னு சொன்னால் வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பிள்ளைகளுக்கு லேப்டாப்பு, கம்ப்யூட்டரு, ட்ரெஸ் மெட்டீரியல், ஆர்னமெண்ட்ஸ். அது ஆர்னமெண்ட்ஸ்னால் அணிகலன்கள், தங்கம், வைரம் போன்ற அணிகலன்கள் வாங்கி தரக்கூடிய ஒரு நிலை. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி உச்ச நிலையில் இருப்பதால் பூர்வீகத்தில் நல்ல தகவல், பூர்வீகத்தில் நல்ல அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த 7க்குடைய புதன் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். 9க்குடைய சூரியன் 3ஆம் இடத்திலும் 4ஆம் இடத்திலும் இருக்கிறார். தந்தையால் அனுகூலங்கள், தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம், அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம். வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள். புதன் நீச்சமாக இருந்தாலும் அவர் வக்ரகதியில் இருப்பதால் நீச்ச பங்கம் பெறுகிறார். ஆட்சி பெற்றதுக்கு சமம். அதாவது நீச்சம் பெற்ற கிரகம் வக்ரம் பெற்றால் உச்ச பலனை தரும்னு ஜோதிடகிரகம் சொல்லுவாங்க. அப்போ நல்ல பலனை வாரி வழங்கக்கூடிய ஒரு நிலை. இந்த வீடு வாங்க, மனை வாங்க, தோட்டம் துறவு வாங்க உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். இல்லைன்னா ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் பழசை வச்சுட்டு புதுசு வாங்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கிறது. உங்களை பொறுத்தவரையும் 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறது அப்படின்னா தாய் வழி சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி அசையா சொத்துக்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கக்கூடிய ஒரு நிலை. ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்க நினச்சா கட்சியில் 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கி கொடுப்பாடுறாங்க. பிரம்மாண்ட நாயகன் இல்லையா, அதுதான் அவர் செய்வார். 4ஆம் இடத்து அதிபதி வேலையை அவர் செய்யணும். மற்றபடி அங்கேருந்து 10ஆம் இடத்தையும் பார்க்குறதால தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாகவும் கூட உங்களுக்கு நன்மைகள் பல நடக்கக்கூடிய ஒரு வாரமாக இது அமைகிறது. பிள்ளைகளுடைய வளர்ச்சி, கல்வி மேம்பாடு சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டு கல்வி ரொம்ப நல்லா படிக்கிறாங்கன்னு இன்ஸ்டியூஷன்லேருந்து தகவல் வரும். உங்களை பொறுத்தவரையிலையும் புதனுடைய ஆதிக்கம், அதாவது அங்கேருந்து 10ஆம் இடத்தை பார்க்குறார். புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள், அதாவது பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, பேச்சாளர்கள், சொற்பொழிவாளர்கள், அதே நேரத்தில் சினிமா இண்டஸ்ட்ரி, டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், இது போன்ற அன்பர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குன்னு சொல்லலாம். 9ஆம் இடம் குரு பார்வையில் இருக்கிறதால வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். தாராளமாக போகலாம். இல்லை ஒரு சிலர் ஆன்மீக பயணம், இன்ப சுற்றுலான்ற பேரில் வெளிநாடு போயிட்டு வந்தாலும் உங்களுக்கு ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும். தந்தையால் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம். தந்தை உங்களுக்கு நல்லது செய்ய போகிறார். பாக்கிய நிறைவை பெறப்போகிறீர்கள். 10ஆம் இடத்தில் கேது இருக்குது. பணம் பல வகையில் இந்த பையை நிரப்பும் இந்த தனுராசி அன்பர்களுக்கு. ஆனால் தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. 10ஆம் இடத்தில் கேது இருக்கிற இடத்த சுருக்குவார். அதனால் தொழிலில் மேற்கொண்டு கடன் வாங்கி தொழிலை இம்ப்ரூவ் பண்ணாதீங்க. இருக்கிறத வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள். மற்றபடி 11ஆம் இடம் சிறப்பாக இருப்பதால் பல வழிகளில் இருந்து உங்களுக்கு பண வரவு இருக்கும். அதாவது பிள்ளைகளால் வருமானம், அசையா சொத்துக்களால் வருமானம், அசையும் சொத்துக்கள், வண்டி வாகனங்களால் ஆதாயம். மற்றபடி உங்களுக்கு பார்த்திங்கன்னா கணவன் அல்லது மனைவி, உறவினர்கள் வழியில் ஆதாயம். இப்படி பல வகையில் உங்களுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது. தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது. அற்புதமான ஒரு காலகட்டம். மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் அனுகூலம் கிடைக்கப் போகிறது. இருந்த போதிலும் 12ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் வேலைக்கு உண்ண மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க, டென்ஷனாக இருப்பீங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த வாரம் இந்த தனுர் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு அற்புதமான ஒரு வாரம். சாதிப்பீர்கள், சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. மகர ராசி காலபுருஷனுக்கு 10வது ராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது
சனி பகவான் கும்பத்தில் மூலத்திரிகோணம் ஆட்சி வீட்டில் இருக்கிறார். இந்த மகர ராசியை பொறுத்தவரையும் 7 சனி நடந்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது இந்த மகர ராசி. ராசிநாதன் 2ஆம் இடத்தில் இருக்கார். நல்ல பொருளாதார மேன்மை, குடும்ப மேன்மை, நல்ல பண வரவு, பொருள் வரவு கண்டிப்பாக இருக்கும். இருந்த போதிலும் 7 சனி நடக்குது. இந்த 7 சனி கூட 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் முதல் ரவுண்டு. அந்த முதல் ரவுண்டு இருக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் எதிர்பார்த்த ஒரு பசங்க பிள்ளைகள் அப்படின்லாம் படிப்பாங்க இல்லையா, அவங்களுடைய எஜுகேஷன் கொஞ்சம் பாதிக்கும். அதாவது மார்க்கு அதிகமாக எதிர்பார்த்த மார்க் வராது, அவ்வளோதானே ஒழிய மற்றபடி ஒன்றும் குறை கிடையாது. 2வது ரவுண்டு நடக்குது. 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், சீரமைச்சிட்டு போகும். இதான் வாழ்க்கை, இதுதான் உத்தியோகம், இதுதான் தொழில் அப்படிங்கிற ஒரு ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்திட்டு போவார் இந்த சனி பகவான். ராசியில் செவ்வாய் இருக்குது. 4க்குடைய செவ்வாய் ராசியில் இருக்கிறதால இடம் விற்பது, வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லது நடக்கும். ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள் இவங்களுக்கும் சிறப்பான காலகட்டம். செங்கல், மணல், ஜல்லி, ஆர்ட்வர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். விவசாயம் சார்ந்த பிரிவில் இருப்பவர்களுக்கு, இந்த ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இடம் வாங்கி இருக்கக்கூடிய அன்பர்கள் இவங்களுக்கு ஏதாவது ஒரு தொழில் அமைஞ்சு நல்ல சம்பாத்தியத்தை பார்ப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. நிச்சயமாக சொத்து பத்து, இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு சொத்து பத்தில் நிச்சயமாக இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஒன்று வீடு கட்டுவீங்க, வீடு ஃப்ளாட்டு வாங்குவீங்க, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணி ஏதாவது ஒரு வேலை கண்டிப்பாக நடக்கும். 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம். பணம் பல வகையில் இந்த பையை நிரப்பக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இருந்த போதிலும் சூரியன் 4 நாள் இருக்கார். சூரியன் சனி இணைவு என்பது சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு பிரமாதமாக இருக்கும். ஆனால் தந்தைக்கு இடர்பாடுகள் வரும். அதே நேரத்தில் உங்களை பொறுத்தவரையிலையும் பேசுவதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். குடும்பஸ்தானத்தில் போய் 8 இருக்காருன்னு சொன்னால் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள், சண்டை சச்சரவு, வம்பு வழக்குன்னு ஏதாவது ஒரு பிரச்சனை நிற்கும். எச்சரிக்கையோடு இருங்க. 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். 3ஆம் இடம் என்பது அங்கே சுக்கிரன் அங்கே போய் 3 நாள் அமர்கிறார், உச்சமடைகிறார். சுக்கிரனுடைய நிலை நல்லா இருக்குது. ராகு 3ஆம் இடத்துல இருக்கிறது கொடுத்து வைக்கணும். அதாவது இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் ஆகாத ஒழிய மற்றபடி எடுக்கிற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம். உயர்கல்விக்காக போனாலும் சரி, உத்தியோகத்துக்காக போனாலும் சரி, இல்லை சொந்த தொழிலுக்கே போனாலும் சரி, இல்லை ஆன்மீக பயணம், இன்ப சுற்றுலான்ற பேரில் போயிட்டு வந்தாலும் சரி, கண்டிப்பாக ஒரு சந்தோஷத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டம். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரும். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலகட்டம். ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லி 4ல் குரு பகவான் இருக்கார். சொல்லவே தலை. 4ங்கிறது மாத்ருஸ்தானம். அப்போது தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம். படிக்கிற பிள்ளைங்க வெளிநாட்டில் படித்தாலும் சரி, உள்நாட்டில் படித்தாலும் உயர்கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. சொத்து பத்து விற்பது, வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பொழப்பு நல்லா போகும். நல்ல சவாரி கிடைச்சி சம்பாத்தியம் பண்ணுவீங்க. 5க்கும் 10க்கும் உடைய சுக்கிர பகவான் 2ஆம் இடம் 3ஆம் இடத்தில் இருப்பது மாபெரும் சிறப்பு. கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், அது சின்ன திரையாக இருந்தாலும் சரி, பெரிய திரையாக இருந்தாலும் சரி, அதில் பணியாற்றுபவர்கள், அதாவது கேமராவுக்கு முன்னால் இயங்குபவர்கள், கேமராவுக்கு பின்னால் இயக்குபவர்கள், இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு பொற்காலம். நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும். வேலைவாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைச்சி சம்பாத்தியம் கிடைச்சி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. அது மட்டும் இல்லை, ரெகக்னேஷன் கிடைக்கும். நல்லா இந்த சீரியல் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பாராட்டுதல்கள் கிடைக்கும். மத்திய லெவலில், மாநில லெவலில் பாராட்டுகள் கிடைக்கும்.
அப்படி ஒரு நிலை சிறப்பாக இருக்குது. ஏன்னா உச்சமடைஞ்சிருக்கார். அப்போ சுக்கிரனுடைய ஆதிக்கம் பார்த்திங்கன்னா இந்த அரசு கருவூலம், வங்கி, இன்சூரன்ஸு, ஃபைனான்ஸு இதையும் தாண்டி அழகு நிலையங்கள் வச்சுருப்பாங்க. இன்டீரியர் டெக்கரேஷன் வீட்டுக்கு பண்ணுவாங்க, மாடுலர் கிச்சன், அதுபோல் பெயிண்டிங், அப்புறம் கலை நுணுக்கங்கள். இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா அற்புதமான ஒரு வாரம். நினச்சதை சாதிக்க முடியும், நல்ல பேர் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் 10ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும், வரா கடன்கள் வசூலாகும், தொழில் சிறந்து விளங்கும், உத்தியோகத்தில் நல்ல பேர் எடுப்பீங்க, உத்தியோகத்தில் ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கிடைச்சி சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. வெற்றி வாய்ப்பை பெறப்போகிறீர்கள், மேலிடத்தில் செல்வாக்கினை பெறப்போகிறீர்கள். இருந்த போதிலும் 11ஆம் இடத்தை சனி பார்க்குறதால மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வந்தாலும் நல்ல சம்பாத்தியம், தொழில் ரீதியாக நல்ல சம்பாத்தியம், உத்தியோக ரீதியாக நல்ல ஒரு சந்தோஷம், மன நிறைவு இருக்கும். செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இது விளங்குகிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். கும்பராசி காலபுருஷனுக்கு 11வது ராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு மூலத்திரிகோண வீடு. இப்பொழுது சனி பகவான் கும்பத்தில் தான் இருக்கார். எந்த ஒரு ராசிநாதனும் ராசியில் இருந்தால் அதை விட ஒரு அமுக்கெல்லாம் வேறு ஒன்றும் இல்லைங்க. இவர் மறுபடியும் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு 27 வருஷம் ஆகும். அப்போது அவர் நல்லது தானே செஞ்சுட்டு போவார். வாழ்க்கைன்னா இது, வேலைன்னா இது, தொழில்னா இது, இப்படின்னு ஒரு எல்லாத்துலேயும் ஒரு ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்திட்டு போவார். அவிட்டம் 3-4 பாதங்கள், சதயம், பூரட்டாதி 1-2 பாதங்கள், 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது இந்த கும்பராசி. கும்பராசியை பொறுத்தவரையிலையும் இப்போ ராசியில் ராசிநாதன் இருக்கார். அடுத்தது 4க்கும் 9க்கும் உடைய சுக்கிர பகவான் அங்கே இருக்கார். சூரியன் 4 நாள் இருக்கார். அதுக்கப்புறம் அவர் இப்போ இடம்பெயர்ந்து மீனமலைக்கு போயிடுறார். செவ்வாய் 4 நாள் மகரத்தில் இருக்கார். பிறகு கும்பத்தில் கடைசி 3 நாள் கும்பம் 3ஆம் இடத்தில் மேஷத்தில் குருவே இருக்கிறார். இப்படி குரு ஸ்தான பலம் இல்லை என்று சொன்னாலும் கூட பார்வை பலம் இருக்கிறது. அதாவது 7ஆம் இடத்தை பார்க்குது, 9ஆம் இடம், 11ஆம் இடத்தை குரு பார்க்க கொடுத்து வைக்கணும் இல்லையா? இப்போ மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த வார கிரகங்கள் இந்த கும்பராசிக்கு நல்ல பலனை தருமா அப்படின்னா அமக்கலமாக சூப்பரான பலன்களை வாரி வழங்கும் என்று சொன்னால் மிகையாகாது. ரொம்ப சிறப்புங்க. அதுலேயே ராசியில் சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கிறார்னா லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு, எல்லாம் பாக்கியாதிபதி இல்லைங்களா? அவர் 4க்கும் 9க்கும் உடையவர், பாக்கியாதிபதி. லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு வாரம். உங்களை பொறுத்தவரையும் சூரியனும் 4 நாள் அங்கே இருக்கிறதால உங்களை இந்த கம்பெனி லேத் ஃபேக்ட்ரியிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் இரும்பு இல்லாத உபகரணம் இல்லை. அப்போது அந்த கம்பெனியில் வேலை பார்க்குற தொழிலாளிகளுக்கும் முதலாளிக்கும் கொஞ்சம் பிரச்சனை வரும். இருந்த போதிலும் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும். மற்றபடி இந்த சனி செவ்வாய் சேர்க்கை அந்த இடத்துல இருக்கிறது, சில இடங்களில் நிலச்சரிவுகள் ஏற்படும். இந்த மலை பிரதேசம், மலை சார்ந்த பிரதேசம், கொஞ்சம் அது போன்ற இடங்கள் நிலச்சரிவுகள் ஏற்படும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கங்க. மற்றபடி 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறது அப்படிங்கிறது பெரிய விசேஷம். நிறைய ப்ளஸ் இருக்குது, மைனஸும் இருக்குது. குடும்பஸ்தானத்தை பெருசாக்குவார், நல்ல வருமானத்தை பெருக்குவார், உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவார். நேரம் நல்லா இருக்குன்னா உங்களை தூக்கி கொண்டு போய் உச்சாணி கும்பலை உட்கார வைக்கும். சரியில்லைன்னா அந்த ஒரே ஒரு வார்த்தையால் உங்களை அதில் பாதாளத்தில் தள்ளிடும். உங்கள் ஜனனகால ஜாதகம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இந்த ராகு பகவானுடைய பிறப்பு ஜாதகத்தில் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். அது நல்லா இருக்கும் பட்சத்தில் இதுவும் நல்லா, இந்த 2ஆம் இடத்து ராகு நல்ல பலனை செய்வார். சில நேரங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் பேசணும், எச்சரிக்கையாக பழகணும். அதுவும் வேலை பார்க்குற இடம், குடும்பத்தில் சண்டை சச்சரவு வரத்தாங்க வரும். வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளால் கூட சண்டை சச்சரவு வரும். மற்றபடி 3ஆம் இடம் கம்யூனிகேஷன் பாவம் சிறப்பாக இருக்குது.
ஃபோன் மூலம் நல்ல தகவல் வரும். பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசையமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும். நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. இந்த குரு பகவான் பொறுத்தவரையிலையும் 7ஆம் இடத்தை பார்க்குறதால திருமண வயதில் இருக்கும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். கூட்டு தொழில் சிறந்து விளங்கும். கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை. மற்றபடி நீங்கள் வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பார்க்குற இடம், எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஆதரவுகள் பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது. இந்த 8ஆம் இடத்துல கேது இருக்கிறதால வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. நல்லது செய்கிறேன் அடுத்தவங்களுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது நல்லது செய்ய போய் அவங்க இதில் மூக்க நுழைக்காதீங்க. உங்களுக்கு பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு சொல்கிறோம். விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும். அதுவும் அறிமுகம் இல்லாத இடம், அறிமுகம் இல்லாத நபர்களிடம் ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி 9ஆம் இடம் வெளியூர் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டில் போய் படிக்கிறவங்க தந்தையால் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். மற்றபடி ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமரிக்கும். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள். நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள். பாக்கியம் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறதால மேலாமணிக்காக வேலை பார்க்க முடியாது. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். சின்சியாரிட்டி, டெடிகேஷன் இருக்கணும். 8 ஹவர் வேலைன்னா டியூட்டின்னா 10 ஹவர் வேலை பார்க்க வேண்டிய ஒரு ஹார்ட் ஒர்க்கு. சொந்த தொழிலில் கூட ஹார்ட் ஒர்க் தேவைப்படுங்க. மற்றபடி எவ்வளோக்கு எவ்வளோ இன்புட் போகிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அவுட்புட் கிடைக்க போகுது. நல்ல லாபம் கிடைக்கும். செய்யும் தொழிலில் லாபம் கிடைக்கும். அரசு உத்தியோகம், தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா சலுகைகள் கிடைக்கும். சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க. செல்வாக்கினை பெறக்கூடிய ஒரு காலகட்டம். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கும். 12ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார். அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் ஏற்படும். நல்லது நடக்கும். சொத்து வாங்குவீங்க, இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அப்படி ஒரு நிலை. கல்விக்காக கூட செலவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த வாரம் நல்லா இருக்குமான்னா சூப்பராக இருக்குங்க. நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள். துர்க்கையை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. மீன ராசி காலபுருஷனுக்கு 12வது ராசி. இந்த வார கிரகங்கள் இந்த மீன ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள். மீனராசி அதிபதி குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கலாமன்னா தாராளமாக இருக்கலாம். ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பு. ராசியில் ராகு இருக்கார். பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவார். இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு உங்களுக்கு எஸ்டிமேட் அதிகமாக இருக்கும். கற்பனை திறன் அதிகமாக இருக்கும். எதையும் எடுத்தமாக செஞ்சுமான்னு செய்ய மாட்டீங்க. ஒரு தொழிலில் எது பண்ணுறீங்கன்னு சொன்னால் இன்னும் இதை விட பெருசாக பண்ணணும், இன்னும் இதை விட நிறைய கடன் வாங்கி நிறைய செய்யணும் அப்படிங்கிற ஒரு இன்வால்மெண்ட் இருக்கும். எதையும் பெருசாக பண்ணணுங்கிற ஒரு இதில் பார்த்திங்கன்னா பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது. புதன் 7க்குடைய புதன் அங்கே வந்து இருக்கிறார். அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம். பணம் பல வகையில் இந்த பையை நிரப்பும். ஏன்னா குரு தனக்காரகன். குரு தனஸ்தானத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், நல்ல பணவரவு, பொருள் வரவு, சிறப்பான ஒரு அம்சமான ஒரு வாரம்னு சொல்லலாம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும். மற்றபடி உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக ஏற்படும். வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சாதிக்கக்கூடிய ஒரு வாரம். அதாவது ஒரு வழக்கறிஞராக இருக்கார், இல்லை ஜோசியராக இருக்கார், ஒரு
ஆசிரியராக இருக்கார், கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய ஒரு நிலை, அவங்களுடைய ப்ரொஃபஷன் பெரிய லெவலில் ரீச் ஆகும், பெரிய லெவலில் பேசப்படும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும், கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல தகவல் கண்டிப்பாக வரும். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது உங்கள் ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்கும். 7ஆம் இடத்தில் கேது இருப்பதால் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும். மற்றபடி நண்பர்கள் கூட உங்களுக்கு பகை உணர்ச்சியோடு இருப்பார்கள். எடுத்து சொன்னால் புரிஞ்சுப்பாங்க, எடுத்து சொல்லுங்கள். வீண் வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். மற்றபடி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும், வரா கடன்கள் வசூலாகும், இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம். வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பற்றி நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது 9ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். தந்தைக்கு ஏதாவது இடர்பாடுகள் வரலாம், செலவினங்கள் வைக்கலாம், தந்தைக்கு சமூகத்தில் அவப்பெயர் கூட வரலாம். எச்சரிக்கையோடு இருங்க. அரசியல்வாதிகள் முதல் 4 நாள் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும். கடைசி 3 நாள் யோகமாக மாறிடுதுங்க. மற்றபடி உங்களுக்கு 10ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு. தொழிலில் கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும், தொழிலில் வாங்கி போடுங்க, தொழில் ரெட்டிப்பாக வருமானம் வரும். அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் புதுசாக தொழில் துவங்கணும், இல்லை இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணணும், கண்டிப்பாக ஓப்பன் பண்ணலாம். சாதிக்கக்கூடிய சரித்திரம் படைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பழுதாகாதுங்க. நீங்கள் கடன் வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணுறீங்க, இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுறீங்க, கண்டிப்பாக பழுதுபடாது. நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க, விருத்தி அடைய போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். 11ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார். அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும், நல்ல லாபம் கிடைக்கும். எங்கேயாவது நீங்கள் அதாவது ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு ரெண்ட்டு வீடு இதெல்லாம் ரெண்ட்டு விடுற இடத்துலையும் நல்ல வருமானம். காலி மனைகள்லாம் வச்சுருப்பீங்க, அந்த காலி மனையை கூட எனக்கு வாடகைக்கு விடுங்க அப்படின்னு கேட்பாங்க. மெயின் ரோட்டில் இருக்கும், நல்லா கார் பார்க்கிங் அது மாதிரி விட்டு வாடகை. இதுபோல் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. செலவினங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பெண்களால் வருமானங்களும் ஏற்படும், அதே பெண்களால் செலவினங்களும் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது. தந்தையால் செலவினங்கள் ஏற்படும், அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள், அது சுப செலவை காட்டுகிறது. மற்றபடி கல்வி நிறுவனங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம், எந்த குறையும் இல்லை. பத்திரிகை துறை எழுத்துத்துறையில் பணியாற்றுபவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு வாரம். அரசு உத்தியோகம், தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் நல்ல சலுகைகள் கிடைக்கும். ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு நல்லது நடக்கும். அதுலேயும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நிர்வாகத்தில் இது நாள் வரைக்கும் அவங்க உங்களை சீண்டாது இருந்திருப்பாங்க, இப்போது கூப்பிட்டு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும், பாராட்டுதல்கள் கிடைக்கும். அப்படி ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் சிறப்பாக இருக்கிறது. உங்களை பொறுத்தவரையிலையும் வருமானம் இரட்டிப்பு வருமானம் வரும். செலவினங்கள் ஏற்பட்டாலும் செலவை விட வருமானம் அதிகமாக இருக்கிறதால கணிசமாக தொகை வங்கியில் சேரும். இப்படி உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை. கணவன் மனைவி, அதாவது கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வந்தாலும் குடும்பத்தில் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. தொழிலில் சாதிக்கக்கூடிய, உத்தியோகத்தில் பெயர் எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம். பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள், துர்க்கையை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.